friends, வணக்கம் and welcome to Karthika channel KC Family Class Special Hi. நீங்க நான் என்ன கையில வச்சிருக்கேன்றத பார்த்தே நீங்க vlog கண்டுபிடிச்சிருப்பீங்க. Of course நான் thumbnail-லயும் title-லயும் கொடுத்திருந்திருப்பேன். கார்த்திகை தீபம் vlog தான் பார்க்க போறீங்க. vlog-ல போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே கார்த்திகை தீபம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சப்போஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ வருதுன்னா belated wishes. நான் வந்து விளக்கேத்த போறேன். வாங்க நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் vlog எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. ஆக்சுவலி பூஜைலாம் பண்ணி முடிச்சாச்சு கார்த்திகை தீபத்துக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடில இருந்து ரீவைண்ட் பண்ணி இப்படி vlog மாதிரி பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு வந்தேன். அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் vlogல அதெல்லாம் மிங்கிள் பண்ணி ஒரு ஷஃபிள் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும், அதனால அதை ஹோல்ல வைக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு வந்து சாரி வியர் பண்ணிருக்கேன் கார்த்திகை தீபத்துக்காக ஸ்பெஷல். இட்ஸ் ஓல்டர் ஒன். நான் இது வந்து அழகு பொட்டிக்ல வாங்கினேன்னா இல்ல வேற எங்க வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஒரு 5-6 சாரி குபேரா பட்டு சில்க் சொல்லுவாங்கல்ல, நாட் ஒரிஜினல் பட்டு, குபேரா பட்டு. அந்த சில்க்ல வந்து வித் ஸ்டோன்ஸோட இருக்கிற மாதிரி டிசைன் பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க ஸ்டோன்ஸ் இருக்கு பாருங்க. பிளவுஸ் தச்சு வந்திருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வியர் பண்றேன். சரி கார்த்திகை தீபத்துக்கு புதுசா போட்டுக்கலாமே. பட் அட்லீஸ்ட் ஒரு 8 months to 10 months ஓல்ட் நார்மலா பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிருக்கேன். எப்பயும் போல அம்பத்தூர்ல எம்பி டெய்லரிங்ல கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணேன். வேற எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் எதுவுமே பண்ணல. இப்போ இந்த சாரி காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஒரு பல்லு வந்து இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி டிசைன்ல வரும். யூஸ்வலி லைட் கலருக்கு டார்க் கலர் பார்டர் தான் இருக்கும். பட் இந்த சாரி வாங்கும்பொழுது ஒரு 4-5 சாரி வந்து கான்ட்ராஸ்டா, இது டார்க் இது லைட் அந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன். வீட்டில் அழகழகா நிறைய பொருட்கள் வாங்கினாலும் கார்த்திகை தீபத்துக்கு எனக்கு அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப பிடிக்கும். அது ட்ரெடிஷ்னல் விட்டு கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அதெல்லாம் ஏற்றி ரொம்ப அழகா சிம்பிளா ஆனால் அழகா செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். காசு எனக்கு விழுந்து குட்டா கொடுக்கறதுக்காக கேட்டா 30 ரூபா. உனக்கு அதான் தெரியும். அவன் என்ன உனக்கு மட்டும் நிறைய காசு எனக்கு அம்மாக்கு பரவாயில்ல கையில குடுத்துட்டான் புள்ள கையில. உண்டியல்ல தானே போட போறேன். சேர்த்து சேர்த்து வாண்டதான் கொடுக்குறேன். God bless you. Bless you. சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். பெருசா வளர வளர வாழ்க்கணுமா, அந்த வால் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நல்லா இருக்கும். ஆமா. குங்குமமே வர மாட்டேங்குது. இது எங்க 2 இடத்துல 10 வருஷமா குங்குமம் வச்சு விடுறாரு. அந்த காசு வாங்கணும் மனசு மறந்துட்டியா? சரி வேணா கொடுங்க, நான் எது கேட்டு வாங்கணும். எப்படிதானே உண்டியல் அதெல்லாம் போட போறேன். ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டு இப்படிதான் நாங்கள் வந்து விபூதி குங்குமம்லாம் ஒருத்தருக்கு வச்சுக்குவோம். ஸோ கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மட்டன் பன்னீர் கிரேவி பார்க்க போறீங்க. அதாவது பீஸ் பன்னீர் கிரேவி நிறைய டைப்ஸ் இருக்கு. சிம்பிளான வெர்ஷன் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த மாதிரிலாம் புதுசா டெக்கர் பண்ணில நான் விலை கேட்டிருக்கேன். ரொம்ப திருப்திகரமா சாமி கும்பிட்டு முடிச்சோம். என்ன பண்ண போறோம்? அத கிரேவி பண்ண போறோம். ஸ்வீட் சாப்பிடலாம். சாமி படுத்த ஸ்வீட். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல. சப்பாத்தி யார் சுட போறா? சப்பாத்தி நானே சுட போறேன். நானே சுட்டுறேன். இந்த இது பண்றது அவர் பண்ணுவாரு. அந்த இது பண்றதுலயும் அந்த இதுலயும் அது ஒட்டி சப்பிட்டா ஆயிடும். நம்ம பார்த்து வலிச்சு வலிச்சு கொடுக்கணும் அவருக்கு. வலிச்சு இருந்தாங்க அதோட கீழே போடுவோம், மேல போடுவோம். அதை எடுப்பா எப்ப நீ போய் குப்பையில போடணும். அவரு சப்பாத்தி அவங்க கொடுத்து குப்பை தான் சரி இன்னைக்கு சொல்ற சப்பாத்தி எல்லாம் நாங்க காட்டுறோம், வாங்க பாக்கலாம். நான் வந்து இங்க சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வேலையை சீக்கிரமா செய்யறதுக்கு. நான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணேன் சூப்பர்பான ட்ரை பிளே குக்வேர் சாஸ் பேன் காமிச்சிருந்தால நான் உங்களுக்கு அதுலதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஏற்கனவே நான் உங்ககிட்ட காமிச்சு ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அடிச்சு யூஸ் பண்ற காலங்காலத்துல டக்கு புக்குன்னு வேலை செய்யலாம், ஈஸியா இருக்கு. அடுப்புல தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஊத்தலாம். டைம் வந்து சேவ் பண்ணும். பூஜையிலேயே நேரம் டைம் ஆயிடுச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், கொதிக்கிற தண்ணி ஊத்திக்கிறேன். ஓகேவா? இந்த கெட்டிலும் சூப்பரா இருக்கு. இத்தனை நாள் கழிச்சு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரிவ்யூ தரேன். ஏற்கனவே இதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணதுதான். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நல்லா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணலாம். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணுங்க. சரியா? இதை நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண போறோம். இது தூக்கி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை இங்க வச்சிடலாம். இது புதுசா வாங்கின கேஸ்ட் அயர்ன் ஃப்ரைங் பேன். இது அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஒரு வேலை செய்வோம்.
ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஸ்டவ் ஆன் பண்ணி உள்ள வச்சிடலாம். இதுல 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா இது பாயில் ஆட்டும். சூப்பரா இருக்குல்ல பார்க்கவே. ப்ரீ சீசன்டு கேஸ்ட் அயர்ன் டீப் ஃப்ரையிங் பேன் தான் இது. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா ப்ரீ சீசன் பண்ணி வந்திருக்கு கேஸ்ட் அயர்ன். ஏன்னா அயன் வாங்கல நமக்குலாம் சீசன் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் யூஸ் பண்ணலாம் வச்சு துரு பிடிச்சி போயிடும். ஆனா கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா அயன் பாத்திரம் வந்து ஜெனரேஷன்ஸ் லைஃப் டைம் ஃபுல்லா வரும். நம்ம லைஃப் டைம் இல்லாம அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஹவ் வி சீசன் இட், ஹவ் வி மெயின்டைன் இட் அப்படின்னு இருக்கு. ஸோ இது ப்ரீ சீசன்றதுனால நம்ம தனியா சீசனிங் பண்ண தேவை கிடையாது. இன்னொன்னு ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கிரேவி எல்லாம் ஊத்துறதுக்கு அது வந்து ரொம்ப அழகா இருக்கு. பாக்குறதுக்கு செம்மையா சீனா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அயன் பாத்திரத்துல சாப்பிடும்போது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, அயன் கண்டென்ட் கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா அயன் பாத்திரத்துல சமைச்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் பாத்தீங்கன்னா இதை வந்து கேஸ் ஸ்டவ்லயும் சமைக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லயும் சமைக்கலாம். ஸோ 25 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய இந்த சூப்பரா அழகா பாக்குறதுக்கு எலிகென்டா வேற லெவல்ல இருக்கக்கூடிய ப்ரீ சீசன் கேஸ்ட் அயர்ன் டீப் ஃப்ரையிங் பேன் அகோரா பிராண்ட். இது மாடல் ராயல். இதுலதான் நம்ம சமைக்க போறோம், வாங்க பார்க்கலாம். இது வந்து இப்படி மட்டும் இல்லாம இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் கவர் கொடுக்குறாங்க. நல்லா டார்க் கலரா இருக்கிறதுனால அழுக்கப்பட்டாலும் தெரியாது. சமைக்கும் பொழுது இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சமைச்சு முடிச்சுட்டு நம்ம இப்படி தூக்குறோம், எடுக்கிறோம், இல்ல ஒரு கையை பிடிச்சிட்டு இப்படி செய்யறோம் அப்படின்னாக்கா நம்ம மிட்டன் மாதிரி இது வந்து இந்த ஹேண்டில் கவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. இதுக்கு லைஃப் டைம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கேஸ்ட் அயர்ன் லைஃப் டைம் மட்டும் இல்லைங்க, ஜெனரேஷனே யூஸ் பண்ணலாம் அழகா மெயின்டைன் பண்ணோம்னா. வாஷ் பண்ணிட்டு வந்து நம்ம இதுலதான் இப்ப அடுத்த ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம், வாங்க பாக்கலாம். இந்த தக்காளி கொதிக்கிறதுல அதுலயே நான் சிகப்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் ஈக்குவல் அமௌண்ட் இல்ல கொஞ்சோண்டு கூட நம்ம போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கலர் தான் கொடுக்கும், காரம் கொடுக்காது. என்னடா இவ்வளவு எண்ணெய் ஊத்துறேன்னு பாக்காதீங்க, நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். நிறைய எண்ணெய் ஊத்தி ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் பண்ணி எடுப்போம்ல பிரியாணிக்கு மேல டாப்பிங் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம பண்ணிக்கலாம். இரும்பு பாத்துக்கலாம், டக்கு டக்குன்னு ஆயிடும். ஊத்திட்டு பாவீங்களா? யாரு சொல்ற? இந்த வெங்காயத்தை தான் சொல்றேன். 3 தக்காளி எடுத்திருக்கோம், 2ல இருந்து 3 வெங்காயம் தேவைப்படும் சைஸ் பொறுத்து. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கோல்டன் கலர்ல வரணும், அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன செய்ய போறோம்னா வடிகட்டிட்டு இந்த தண்ணியை நான் வச்சுக்க போறேன். நம்ம யூஸ் தான் பண்ண போறோம். தக்காளியை மட்டும் வடிகட்டி தனியா எடுத்து ஆற வைக்க போறேன். ஆற வச்சதுக்கு அப்புறம் அது கூட 2 பொருள் போட்டு நம்ம அரைக்க போறோம். அது என்ன போட்டு அரைக்கிறேன் அப்படின்றத காட்டுறேன். அதை ஆற வச்சுட்டு வந்துடுறேன், சரிங்களா? கிறிஸ்பி ஃப்ரை பண்ண நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகும். அந்த எண்ணெயை திருப்பி ரீயூஸ் பண்றது அது இதெல்லாம் கஷ்டம். நான் இந்த மாதிரி செஞ்சுடுறேன். அதுவும் கேஸ்ட் அயர்ன்ல செய்யும்போது ஈஸியா இந்த மாதிரி ஆயிடும். ஸோ எக்ஸஸ் ஆயில நீங்க இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணாம இவ்வளோண்டு ஆயில்ல ஷாலோ ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இதை நம்ம எப்படி போட்டுடலாம். வீக்கெண்ட்ல நீங்க இந்த மாதிரி வெங்காயத்தை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வீக் டேஸ்ல எப்போ தேவைனாலும் இது ஒரு ஏர் டைட் பேக்ல சீல் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பிரியாணி செய்யும்போதுலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 1 வீக்ல எப்பனாலும். புதுசாக சமைக்கும் போது அந்த இரும்பு பாத்திரம் வந்து நம்ம ப்ரீ சீசன் சொன்னாலும் சில பிராண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வாசனை வரும். பட் இதுல அந்த மாதிரி வரல, நல்லா சீசனிங் பண்ணிருக்காங்க, நல்லாவே இருந்துச்சு. இந்த பாத்திரத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த தக்காளி நல்லா ஆறி இருக்கு. இந்த ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணிட்டு வெறும் நீங்க தக்காளி பழம் மட்டும் போட்டுக்கிறதா இருந்தா போட்டுக்கலாம். பட் நான் ஸ்கின்னோட தான் போட போறேன். நல்லா வெந்துட்டான், அழகா அரைஞ்சிருவான். அப்புறம் என்ன, அப்புறம் இதுல நான் வந்து லாஸ்ட்ல கொஞ்சம் ஆட் பண்றதுக்கு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் இதுல ஆட் பண்ணிட போறேன். இது நம்ம லாஸ்ட்ல கிரேவில அப்படியே முழுசா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இது லாஸ்ட்ல இப்படி வச்சுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வழுவழுன்னு விழுத அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு நம்ம பட்டர்லாம் ஆட் பண்ணாம செய்ய போற கிரேவி எல்லாருமே சாப்பிடலாம். சோ பன்னீர் சாப்பிடணும்னா இவ்வளவு பட்டர் போடுறோமே, இவ்வளவு கிரீம் போடுறோமே, இவ்வளவு முந்திரி போடுறோமே அப்படிலாம் வேணவே வேணாம். இது ரொம்ப சிம்பிளா செய்ய போறோம். எண்ணெயும் நீங்க சும்மா தாளிப்புக்கு அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் கொஞ்சம் நிறைய எண்ணெய், மற்றபடி எதுவுமே இருக்காது. பட்டாணி வந்து ஃப்ரோசன் பீஸ்ன்றதுனால கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் அப்படின்ட்டு நம்ம லைட்டா ஒரு பாயில் பண்ணி எடுக்க போறோம். நல்லா ஒரு கொதி வந்தோம்னா ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளவுதான். பன்னீரும் சாஃப்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல தானே வச்சு வாங்குறதும், நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் வாங்குறோம், நம்மளும் வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கிறோம். அது சாஃப்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஹோட்டல் அப்படி அமுக்குனா படக்குன்னு உடஞ்சிருவாங்க. அந்த மாதிரி சாஃப்டா இருப்பாங்க. சாஃப்டா வேணும்னா இந்த சுடுதண்ணியில போட்டுட்டு ஒரு கொதி வந்தோம்னா ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு வடிகட்டி எடுத்துருங்க. நல்லா கொதிச்சு வந்தோம்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு வடிகட்டிடலாம். கிரேவில லாஸ்ட்ல இது போட்டுக்கலாம். இது ஃப்ரோசன் பீஸ், சோ இந்த சூட்லயே வெந்துரும். கிரேவில லாஸ்ட்ல போட்டுட்டு சும்மா 1 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணாலே போதுமானது. அது தனியா கொதிக்க வச்சு வேக வச்சு அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவும் இப்ப வந்து பட்டாணி கிடைக்கிற சீசன், ஃப்ரெஷ்ஷா பட்டாணி வாங்கி உரிச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். சூப்பரா வழுவழுன்னு விழுத அரைச்சாச்சு.
இதுல ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் தான் இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்க போறேன். அவங்க கொடுத்த இந்த பேர் வச்சு சொன்னாங்க ஹேண்ட் கவர். ஹேண்டில் கவர். ஹேண்டில் கவரா? பாத்தீங்களா 2 பேரும் சேர்ந்ததா நீங்களும் மொக்கையா இருக்கீங்க, நானும் மொக்கையா இருக்கேன். ஆனா சேர்ந்தா புரிஞ்சிச்சா உனக்கு? எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம பேசுறது நமக்கு புரிஞ்சா சரிங்களா? ஓகே, 2 to 3 ஸ்பூன் ஆஃப் ஆயில் இருக்கு. ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆயில் நான் இதை யூஸ் பண்ணிக்க போறேன். இது நல்லா சூடாகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிய போது ஒரு பச்சை மிளகாய் அந்த பக்கம் போடுவோம், அவனும் அந்த பக்கம் பொரிஞ்சிட்டு கிடக்கட்டும். நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுதுல அதை இதில் ஆட் பண்ணிக்க போறேன். உள்ள வச்சிருவோம், மேலே தெரிக்கும். இங்க வந்து நம்ம வடிகட்டி வச்சோம்ல அந்த தண்ணி, வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை நான் இதுல வந்து அலசி ஊத்திக்க போறேன். தக்காளி பாயில் பண்ண வாட்டர் தான் அது. லைட்டா கொஞ்சம் திக்காகட்டும், ஒரு கொதி வரட்டும். நான் இன்னும் சால்ட் ஆட் பண்ணல, லாஸ்ட்ல ஆட் பண்ண போறேன். ஏன் நான் சால்ட் ஆட் பண்ணேன்னா இந்த மாதிரி அரைச்சு விழுதா போடும்போது கொதிக்க 2 மேல எல்லாம் தெரியும். சால்ட் கடைசியா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம, சரிங்களா? இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு, கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அப்படியே நான் கொதிக்க போறேன். சூப்பரா லைட்டா எண்ணெய் சேர ஆரம்பிச்சிருக்கு, கரெக்டா வந்திருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு மொத்தமா இப்பதான் நான் சால்ட்டே போடுறேன். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இந்த பன்னீர் அண்ட் மட்டன், அதாவது பட்டாணி. அது பேர் தான் மட்டருங்கிறதோ. ஃபர்ஸ்ட் நீ சொன்ன மட்டன் என்ன? மட்டன் நார்த் இந்தியன் டிஷ் இது. கொஞ்சம் இதுல நம்மளுடைய ஸ்டைலுக்கு சிலதெல்லாம் 1 2 உன் ஸ்டைலுக்கு மாத்திட்டேன். நம்ம காரசாரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் எப்பவுமே ஏதாவது ரெசிபி பார்த்தேன்னா அவங்க ஸ்டைல் அப்படியே சமைக்காம கொஞ்சம் சில இன்கிரீடியன்ஸோ இல்ல மெஷர்மெண்ட்ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, தமிழ் இதுக்கு ஏற்ற மாதிரி நீ மாத்திடுற. அப்படிதான் தமிழுக்கு நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, கரெக்டா 1 month கழிச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்ல இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரேவியை பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா ஸ்வீட்டா பண்ணி சாப்பிட்டு நீங்க கொஞ்சம் காரம் சாரமா செய்யலான்னு கொஞ்சம் சுல்ல லைட்டா காரம் இருக்கிற மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். நீங்க காரம் குறைச்சிக்கிறதுனா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ சூப்பரான பன்னீர் மட்டர் கிரேவி ஒரு ட்விஸ்டோட என்னுடைய ஸ்டைல்ல தயாராயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தியோட சாப்பிட போறோம். எப்பா சப்பாத்தி ரெடியாப்பா? சப்பாத்தி ரெடி ஆயிட்டே இருக்குடா. அப்படியே நான் அவரை காட்டுறேன். தோல் துண்டோட எப்படி இருக்காருன்னு பாருங்களேன். அப்படியே வாங்க, எப்படி நீங்க அங்க போங்க. சப்பாத்தியை போடுறதுக்கு மாவை பசிச்சுட்டேன். குட்டி மாஸ்டர் மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கேன். இதெல்லாம் மாஸ்டரோட டெக்னிக்டா. சரி, நீங்க சப்பாத்தி போடுங்க, நானும் ஷர்வனா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஓகே. இந்த பாத்திரம் சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு காரம்லாம் எப்படி இருந்துச்சு? உப்பு காரம்ல சூப்பரா இருந்துச்சு. பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி ஸ்வீட்டா இருந்துச்சா? இல்ல, காரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சப்பாத்தி செஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை உங்களுக்கு சர்வ் பண்றது காட்டுறேன். பட் இந்த பாத்திரம் A1 சூப்பரா ஒர்க் ஆகுது. ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. இவர் சப்பாத்தி எல்லாம் வச்சு எனக்கு கொடுக்கறதுக்குள்ள இன்னைக்கு நாங்க எப்படி பூஜை பண்ணோம் அப்படின்றத டக்குன்னு பாத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா நான் சப்பாத்தியில சர்வ் பண்ணி அதை நான் காமிக்கிறேன். வாங்க. கார்த்திகை தீபம்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா தீப திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீபம் அப்படின்றது இருளை வந்து போக்கக்கூடியது, வெளிச்சத்தை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ வெளியில இருந்து அந்த தீபத்தை ஏற்றி வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போது வீட்டுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி தான் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒளி கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்குற எல்லாருக்குமே ஒரு ஒளி வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு நடுவில் வந்து 5 முக விளக்கு, அதாவது குத்து விளக்கு வந்து வாசல்ல கோலத்துல ஏற்றி வச்சுட்டு சுத்தி வந்து அகல் விளக்குலாம் ஏற்றி வச்சிருந்தேன். வெளியில ஃபர்ஸ்ட் விளக்கு ஏற்றிட்டு அங்கிருந்து அகல் விளக்கை ஏற்றிட்டு வீட்டுக்குள்ள வந்து அந்த விளக்கு மூலியமா வீட்டுக்குள்ள இருக்க எல்லா விளக்கையும் ஏற்றணும். இன்னைக்கு வந்து நாங்க வெளில போயிருந்தோம். மதியானம் லஞ்சே நாங்க வெளில ஹோட்டல்ல, வெஜிடேரியன் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம்.
கொஞ்ச நாளா வெளில போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து லோன் முடிச்சிருந்தோம், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, அதுக்கு மணிலாம் போயிட்டு எங்கெங்கெல்லாம் வச்சிருந்தோமோ அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ண கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் ஆச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் அலைஞ்சு நிறைய நாள் வீட்லயே இல்லை. ஒரு நாள் நான் குக் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு நான் வெளில என்னோட பேங்கிங் ஹோம் பிரான்ச் போகும்போது அவர் குக் பண்ணி ஷர்ட் நல்லா ஸ்கூலுக்கு அனுப்புறது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து தான் மேனேஜ் பண்ணோம் எல்லாமே. ஒரு 2-3 நாள் டாடி கையால சாப்பிட்டானா ஒளியே ஆயிடுவான், அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. வெளில அழகா விளக்கேற்றி வச்சாச்சு. அப்புறம் என்ட்ரன்ஸ்ல வந்தவொடனே ஒரு குத்து விளக்காங்க. இது வந்து எங்களுடைய ஓன் ஹவுஸ் கிரக பிரவேசத்துக்கு என்னுடைய மாமனார் மாமியார் வச்சு கொடுத்த குத்து விளக்கு. அது பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ அந்த செட்டு தான் இது. கும்பகோணத்துல இருந்து வந்தது, கும்பகோணம் பித்தளை விளக்கு. இது அண்ட் ஒரு சென்டிமெண்டலா வெள்ளி விளக்கு வந்தாலும் அதை கொடுக்க கூடாது, கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும்னு நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஒரு கார்த்திகை தீபத்துக்கும் வாசல்ல நான் அதுதான் ஏத்துவேன். அதுக்கப்புறம் பெரிய டெக்கர்லாம் ஒன்றும் இல்லை. இங்க ஒரு சின்னதா எப்பவுமே நம்ம வீட்டுல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், அதுதான் இருக்கு. நிறைய பேர் சொன்னதுனால இங்க இருந்த போட்டோவை நான் கழட்டி வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு பிளேஸ் தேடி அது பத்திரமா ஒரு இடத்துல மாட்டணும். அது மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கதான் இருக்க போறோமா, ஓன் ஹவுஸ் போக போறோமா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரியல. பார்க்கலாம், நீங்க கெஸ் பண்ணிட்டே இருங்க ஒரு நிமிஷம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விளக்கு, நம்ம வருஷம் யூஸ் பண்ற விளக்கு தான். இது வந்து பாத்தீங்கன்னா எல்இடிஸ் தான் நான் வச்சிருக்கேன். இந்த எல்இடிஸ்லாம் ஏத்துனது ஷெர்வன். இது எனக்கு கேரமல் கிஃப்ட் பண்ண விளக்கு, இதுதான் ஏற்றிருக்கேன். ஐ மீன் கேண்டில்ஸ். இது வந்து அமேசான்ல கேரமல் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. அமேசான்ல இருந்து கேரமல் எனக்கு கிஃப்ட் பண்ணது. சமயம் பழக முடியாது. இது நான் மீஷோல தான் வாங்கினேன். வீட்டு வாசல்ல விளக்கு ஏற்றும் போது எப்பவுமே சொல்லுவாங்க, ஒண்ணு பித்தளையில விளக்கு ஏற்றணும், அப்படின்னா மண் விளக்கு ஏற்றணும், அதாவது அகல் விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க. நான் டெக்கருக்காக அந்த பெயிண்டட் விளக்குலாம் சுத்தி ஏற்றி வச்சிருந்தாலும் அந்த மண் விளக்கு நம்மளோட ட்ரெடிஷன் இருக்கணும் அப்படின்னுட்டு வாசல்ல 2 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் மண் விளக்கு தான் ஏற்றிருக்கேன். ஸோ அந்த ட்ரெடிஷனுக்காக அந்த 2 மண் விளக்கு ஏற்றிருக்கேன். மீதிலாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க அகல் விளக்கு எல்லாமே மண் விளக்கு தான், பட் பெயிண்டட். பட் அந்த ட்ரெடிஷன் போயிடக்கூடாதுன்னு நான் 2 ஏற்றிருக்கேன். வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ரூம்லயும் ஒரு விளக்கு ஏற்றணும், அகல் விளக்கு. ஸோ மண்ணில் அகல் விளக்கு இங்கே ஏற்றிருக்கேன். சென்டர்ல இந்த இடத்துல ஹால்காக இங்க ஒன்று ஏற்றிருக்கேன், 2. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சும்மா கேண்டில், சாம்பிராணி அதெல்லாம் தான் ஏற்றிருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது 3. ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா இது 3 அகல் விளக்கு, மண் விளக்கு ஏற்றிருக்கேன். இது சும்மா டெக்கருக்காக வச்சதான், தண்ணி ஊற்றி ஏற்றுறது விளக்கு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. இதுவும் சும்மா அழகுக்காக வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப நான் இங்க ஏற்றி வச்சிருக்கக்கூடிய விளக்குல இந்த பொருள் எங்க வாங்கினீங்க, அடுத்த வருஷம் எனக்கு யூஸ் ஆகும், இல்ல வீட்டுல ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல ஒரு பொருளை எங்க வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த vlog வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் நான் விளக்கு ஏற்றுவேன். அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி எடுத்து வைக்க 5 நாள் ஆயிடும். அதெல்லாம் திருப்பி நான் பரணையில வைக்க, அதுக்குள்ள நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிச்சு இது எங்க வாங்கின டீடைல்ஸ் எல்லாம் சொல்றேன். வேணும்ன்றவங்க அந்தந்த பொருளை பத்தியும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் நோட் பண்ணி வச்சு நான் அடுத்த vlogல சொல்றேன். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி வெளில போயிட்டு வந்திருந்தோம் ஒரு நல்ல நியூஸ்க்காக தான். அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்றத சீக்கிரமா நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. அதுக்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வரணும். ஏன்னா சொல்லிட்டு நடக்காம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நடக்கும்போது நான் எல்லாமே சொல்றேன். பட் எல்லாமே பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாம் ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ வரும்பொழுது அப்படியே ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டோம், அது மட்டும் வச்சு படைச்சிட்டோம். பூ பழவத்துல பார்த்து தேங்காய்லாம் உடச்சு படைச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளா செஞ்சோம். போன வருஷம் நம்ம இந்த வீட்டுக்கு வந்து முதல்ல நம்ம சென்டிமெண்டா வாங்கின விநாயகர் விளக்கு போன வருஷம் vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 7 முக விளக்கு. உங்க வீட்டுல நீங்க கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் நல்ல நியூஸ் நான் உங்களை வந்து அடுத்தடுத்த vlogsல அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோல காமிச்சிருந்த பொருட்களோட லிங்க் எல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. ரிவ்யூ பண்ண ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.